அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, பட்டாணி குருமா தான். இந்த குருமா சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கல்பாசி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஜீரகம், ஏலக்காய், அன்னாசி, மிளகு இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். அதை வறுக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். கருகிடாமல் பார்த்துக்கங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி இதையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். வெங்காயம் செவக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அப்புறம் ஒரு கப்பு துருவின தேங்காய் எடுத்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இந்த தேங்காய், பட்டை, கிராம்பு வறுக்காமையும் அரைக்கலாம். ஆனால் வறுத்து செய்கிற டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வதங்கினது போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயில் சூடு வந்தோன்னும் ஒரு பே லீஃப் போட்டுக்குவோம். அது கொஞ்சம் பொரிஞ்சோன்னும் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். அடுத்து 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நீங்கள் அந்த ஸ்பைசஸ் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு போட மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும், சவக்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். எங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுருக்கிறேன். இன்னுமே நல்லா சீக்கிரம் வேகும். இதில் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் இதில் பச்சை பட்டாணி தான் போட்டிருக்கேன். நைட்டு ஊற வச்சேன், காலையில் எடுத்து வேக வச்சு வச்சுக்கிட்டேன். உங்ககிட்ட ஃப்ரோசன் பட்டாணி இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட்டாணியை மசாலாவோட சேர்த்து மிக்சர் அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த குருமா செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். நான் முன்னாடியே உருளைக்கிழங்கு சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஆன மாதிரி போயிடும். கம்மியாக தண்ணி ஊற்றினா தான் அந்த குருமா நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் பூரிக்கும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் உருளைக்கிழங்கு எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் வேகவே இல்லை. ஏன்னா பட்டாணியை நம்ம விசில் குக்கரில் போட்டுட்டோம், உருளைக்கிழங்கு லாஸ்ட்டாக தானே போட்டோம், அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துச்சு. உருளைக்கிழங்கு நீங்கள் முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமே முடிஞ்சிடும். இப்போ செக் பண்ணி பார்த்தேன், நல்லா வெந்துருச்சு. பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி கீரையை மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.